ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ், அதாவது பொதுத்தமிழ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வரக்கூடிய பொதுத்தமிழ் நம்ம வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். நம்ம இங்கே ப்ராசஸ் தான் குரூப் 4ல் ரொம்ப முக்கியம். எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அதிகமாக யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை கிடைக்கும், நம்ம நிறையா படிக்கணும், நம்ம நிறையா விஷயத்தை நிறையா புக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. இங்கே ப்ராசஸ் தான் முக்கியம். எந்த டாபிக் எந்த புக்கில் கவர் ஆகும், எது நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும், எதை கடைசியாக படிக்கணும், எதை டீப்பாக படிக்கணும், எந்த பாடத்தெல்லாம் ஓரலாக படிக்கணுங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்பவே அவசியம். அது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பொதுத்தமிழை எப்படி ஈஸியாக நம்மளுக்கு உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன். எல்லா மற்ற இதில் சொல்கிற மாதிரி நான் வளன்னுலாம் நான் சொல்லலை. ஃபஸ்ட்டு எதையுமே நீங்கள் எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றிக்காதீங்க. நீங்கள் ரொம்ப இன்ஃபர்மேஷனை டம்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு மாதிரி என்னடா அது இவ்வளோ இது படிக்கணுமா, இவ்வளோ இது இருக்கா அப்படின்னு முதல்ல அதை பிரித்து இது இவ்வளோ தான், இது இவ்வளோ தான் அப்படின்னு அதை டிவைட் பண்ணி எப்படி சிம்பிளாக உங்களோட இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், எப்படி சிம்பிளாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதுதான் இந்த எக்ஸாமில் ரொம்ப முக்கியம். இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனையும் சேர்க்க அது உங்களுக்கு ஒரு பெரிய இது மாதிரி ஆயிரும். தமிழ்னாலே நிறையா படிக்கணும், நிறையா அது ஒரு கடல் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நின்றோம். அப்படிலாம் நினைக்காதீங்க. இது ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தமிழ்னால் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும். ஓகேவா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸாம் டேட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 9 ஜூன் 6, அதாவது ஜூன் 9 எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. இப்போலேருந்து பார்த்தோம்னா நம்ம இந்த 1 or 2 டேஸ்லாம் கனெக்ட் பண்ண வேணாம். கரெக்டாக ஒரு தோராயமாக அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம்னா நம்மளுக்கு 120 டேஸ் நம்ம கையில் இருக்குது. ஓகேவா? 120 டேஸ் நம்ம கையில் இருக்குது. இந்த 120 டேஸை நீங்கள் எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் படித்து இந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்தந்த ஸ்டாண்டர்டுக்கு, அதாவது தமிழில் பொதுவாக ஸ்டாண்டர்ட் தான், இந்தந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் கரெக்டாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக இந்த எக்ஸாம் 120 டேஸில் கிளியர் பண்ண முடியும். 85 டேஸில் உங்களால் இதை முடிச்சிடலாம். தமிழில் நீங்கள் வெறும் 85 நாளில் உங்களால் படித்து முடிக்க முடியும். அது எப்படி என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கான ஷெடியூல் ஸ்டடி பிளான் ஷெடியூல் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம தமிழில் என்ன படிக்கணும், எங்கே படிக்கணுங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வேர் டு ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் தமிழில் நீங்கள் படிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் முக்கியமானது நியூ புக்கில் 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th இந்த 7 ஸ்டாண்டர்டுமே கம்பல்சரி படிக்கணும். ஓகேவா? இந்த 7 ஸ்டாண்டர்டில் எது முன்னாடி பின்னாடிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அடுத்து ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் 6th, 7th, 8th, 9th, 10th இந்த 5 ஸ்டாண்டர்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த கண்டிப்பாக படிக்கணும். 11th, 12th அப்போ படிக்க வேணாமான்னா படிக்க வேண்டாம். 11th, 12th ஓல்டு புக்கில் நீங்கள் படிக்க தேவையில்லை. அது ஏங்கிறதையும் நான் பின்னாடி சொல்கிறேன். அப்படியே கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே வாங்க. 11th, 12th படிக்க வேணாம். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு முக்கியம். இதில் ஒரு 7 ஸ்டாண்டர்ட் 7 புக்குன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதில் நியூ புக்கில் ஒரு 7 புக்கு, அதே மாதிரி ஓல்டு புக்கில் ஒரு 5 புக்கு. ஓகேவா? இப்படி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. மொத்தம் 12 புக்கு படிக்கணும். அதுக்கு 12 புக்கா அப்படிலாம் நினைக்காதீங்க. வெறும் 12 புக்கு தான். அதுக்கும் நான் உங்களுக்கு எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நிறையா பேர் தப்பு பண்ணுறீங்க. இது என்னென்னா, இதில் ஃபைனல் ஸ்டெப் நான் மெனக்கட்டு இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இது எதுக்காக போட்டிருக்கேன்னா, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு பார்க்காதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போயிடுவீங்க. நீங்கள் எக்ஸாம் எழுத வேணாங்கிற முடிவுக்கு வந்துடுவீங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நிறையா பேர் 6th, 7th ஒரு நியூ புக்கில் ஒரு 6th, 7th, 8th, 9th, 10th இதை மட்டும் 9th, 10th வரைக்கும் கூட போக மாட்டேங்கிறீங்க. ஒரு 6th, 7th 2 ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போனா உங்களுக்கு அதில் ஒன்றுமே வந்திருக்காது. 6th, 7thலேருந்து அதிகபட்சம் என்ன ஒரு 20 கொஸ்டின் அவ்வளோதான் வந்திருக்கும். அப்போ அதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணிடுது, நம்மளுக்கு வெறும் 15-20 கொஸ்டின் தான் தெரிஞ்சிருக்கு, 100 கொஸ்டினில் இவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ இது ரொம்ப கஷ்டமான எக்ஸாமாக இருக்கும் போல், நம்ம படித்தது எதுவுமே வரலையே, இது நிறையா நம்ம படிக்கணும், நிறையா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிடுறீங்க. அதனால் தயவு செஞ்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு எடுக்கவே எடுக்காதீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் நியூ புக்கில் 6th, 7th, 8th, 9th, 10th அதுக்கப்புறம் ஓல்டு புக்கில் 9th, 10th. ஓகேவா? இதில் 6th, 7th, 8th, 9th, 10th நியூ புக்கில், அதேமாதிரி ஓல்டு புக்கில் 9th, 10th இது ரெண்டும் இந்த 7 ஸ்டாண்டர்டை படிச்சுட்டு கூட நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள்.
ஒரு 70 to 80 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். 70 to 80 கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும், நீங்கள் படித்ததுலேருந்து இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது 2 தான் நீங்கள் படிக்க போகிறது. இது 2 தான். ரொம்பலாம் ஏற்றிக்கிறேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியலு, அதெல்லாம் வந்து இப்போதைக்கு மைண்டில் ஏற்றாதீங்க. நியூ புக்கில் 6th to 12th, ஓல்டு புக்கில் 6th to 10th, அவ்வளோதான். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பற்றி இப்போ கவலைப்படாதீங்க. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம அடுத்ததுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்டடி மெத்தட். இது தாங்க ரொம்ப முக்கியம். தமிழில் வந்து முக்கியமான விஷயமே வந்து இதுதான். இது என்னென்னா ஸ்டடி மெத்தட். எதை படிக்கணும், எதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும், ஓகேவா, எதை செகண்டு படிக்கணும், அப்படிங்கிற எதை தேர்டாக படிக்கணும், அப்படிங்கிற எதுக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஓகேவா, அது வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த அனாலிசிஸை பாருங்கள். இது போன வருஷம் 2022 குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? இதில் பாருங்கள், 6th 13 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 7th 11 கொஸ்டின், 8th 7, 9th 17, 10th 16 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ 9th 10th இருந்து மட்டும் கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு பாருங்கள், 33 கொஸ்டின் வந்திருக்கு. 9th 10th இருந்து மட்டுமே உங்களுக்கு 33 கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஒரு நிமிஷம். 9th 10th இவ்வளோ வந்திருக்கு. 11th 12th இது இருக்கட்டும், 5 + 1 6 கொஸ்டின் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஓல்டு புக்கை பாருங்கள். 6th 2 கொஸ்டின், 7th 1 கொஸ்டின், 8th 2, 9th 4, 10th 10 கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ ஓல்டு புக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். 6th to 10th வந்து கிட்டத்தட்ட 10, 15, 19 கொஸ்டின், 20 கொஸ்டின் கிட்ட வருது. ஓகேவா? இந்த 11th 12th ஓல்டு புக்கில் இந்த 11th 12th ஏன் நான் படிக்க வேணான்னு சொன்னேன்னா, மொத்தமே 3 கொஸ்டின் தான் வந்திருக்கு. இந்த எக்ஸாமில் சரி கூட வருமே, எல்லா போன எக்ஸாமே வரான்னு பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் வரும். ஓகேவா? இந்த 4 கொஸ்டினில் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கடைசியாக நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போதே 2 கொஸ்டின் அதில் கவர் ஆகி வந்துடும். ஓகேவா? 4ல் 2 கொஸ்டின் நீங்கள் போட்டுருவீங்க. திரும்ப மிச்சம் உள்ள 2 கொஸ்டினை நீங்கள் ஓரலாக ஏதாவது ஏஏன்னு போட்டாலும் சரி, இல்லை பிபின்னு, இல்லை சிசி, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் போட்டிங்கன்னா ஃப்ளூக்கில் ஒரு கொஸ்டின் விழுந்துடும். ஓகேவா? 4க்கு அப்போ 3 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த இடத்துல நம்ம கட் ஆஃப் மார்க் எடுத்து போஸ்டிங் வாங்கணுங்கிறது தான் நமக்கு தேவையே தவிர, நீங்கள் தமிழில் 100 மார்க் போட்டிங்கிறதுக்காக உங்களை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு வேலைக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? நீங்கள் தமிழில் வந்து நீங்கள் 100 மார்க் போட்டிருந்தாலும் நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் ரேங்க்கில் வந்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வேலை. தமிழில் 100 மார்க் எடுத்தவங்களாம் ஃபஸ்ட்டே வந்துருங்க, ஃபஸ்ட்டே கவுன்சிலிங் வந்துருங்க, உங்களுக்குலாம் மொதல் நாள் வேலை அப்படின்னு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அதனால் ஸ்மார்ட்டாக யோசிங்க. இவ்வளோ மார்க் எடுத்தால் நமக்கு இங்கே கிளியர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஸ்மார்ட்டாக யோசிங்க. சும்மா வந்து நம்ம மெனக்கட்டு படித்து இதிலலாம் வந்து இதில் வந்து ஒரு 9 இயல் இருக்கும், இதில் வந்து ஒரு 9 இயல் இருக்கும். அப்போ பாருங்கள், இதுவே வந்து உங்களுக்கு 18 இயல். நீங்கள் ஒரு 3 கொஸ்டினுக்காக 18 இயலை வந்து உட்காந்து படிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய டைம் வந்து வேஸ்ட் ஆகும். இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த 6th to 10th இந்த 9th 10th இந்த டைமிங்க்கு திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிங்கன்னா இந்த மார்க் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து கை கொடுக்கும். ஓகேவா? அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நியூ புக்கை பாருங்களேன். நியூ புக்கில் கிட்டத்தட்ட 6th, 7th, 8th, 9th, 10th இந்த ஏரியாவை பாருங்கள். இதிலேருந்து மட்டும் 64 கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இந்த 6th, 7th, 8th, 9th, 10th ஓல்டு புக் இதிலேருந்து மட்டும் 19 கொஸ்டின் வந்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட இது மட்டும் எவ்வளோ வருது? 64, 74, அதுக்கப்புறம் 83 கொஸ்டின். இதிலேருந்து மட்டும் உங்களுக்கு 83 கொஸ்டின் கவர் ஆகிடுச்சு 10th வரைக்கும். 2 சிலபஸ்லேயும் 2 நியூ புக்கு, ஓல்டு புக்கு, இது 2லேயுமே நீங்கள் 10th வரைக்கும் படிச்சிங்கனாலே உங்களுக்கு 83 கொஸ்டின் கவர் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து இந்த 11th 12th இந்த 11th 12th இந்த நியூ புக்கில் உள்ள 11th 12th படிச்சிட்டிங்கன்னா ஒரு 6 கொஸ்டின். அப்போ கிட்டத்தட்ட 90 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகிரும். ஓகேவா? இந்த மொத்த டோட்டல் வந்து இந்த 64, இதில் வந்து ஒரு 11th 12th ஒரு 6 கொஸ்டின், அதுக்கப்புறம் ஓல்டு புக் 6th to 10th ஒரு 19 கொஸ்டின், அப்புறம் 11th 12th ஒரு 3 கொஸ்டின். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 92 கொஸ்டின் வரும். அப்போ இன்னும் 8 கொஸ்டின் வரலையே, அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா அந்த 8 கொஸ்டின் தான் ஒரு நிமிஷம் அந்த 8 கொஸ்டின் தான் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்லேருந்து வரும். ஓகேவா? இந்த 8 கொஸ்டின் எங்கேருந்து வரும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து வரும். இது நம்மளுக்கு கவர் ஆயிரும். இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் இதை மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து 8 கொஸ்டின் வருது, அதை விட்டுருங்க. அதை நம்ம கடைசியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த 8 கொஸ்டின் கவர் ஆயிரும். ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவை கவர் பண்ணுங்கள். இந்த 6th to 9th 10th வந்து கவர் பண்ணுங்கள். இதில் 64 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? அப்புறம் இந்த 9th 10th கவர் பண்ணுங்கள். ஓல்டு புக்கில் உள்ள 9th 10th இது 2யும் கவர் பண்ணுங்கள். இதை கவர் பண்ணிங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் கிட்ட வந்துடும்.
ஓகேவா? அப்போ இதுவே வந்து உங்களுக்கு எவ்வளோ வருது? 64, 69, 79, 80 கொஸ்டின், நியர்லி 80 கொஸ்டின் வரும். ஓகேவா? சாரி, நியர்லி 80 கொஸ்டின் ப்ளஸ் ஆர் மைனஸ் 80 கொஸ்டின் கன்ஃபார்மாக உங்களுக்கு கையில் நின்றும். அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும்? திரும்ப 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 படிக்கணும். நான் ஒரு வாட்டி படித்தா போதுமா, 2 வாட்டி படித்தா போதுமா, அப்படிலாம் தயவு செஞ்சு கேட்கவே கேட்காதீங்க. நீங்கள் ஒரு வாட்டி படித்தா 2 வாட்டி படித்தாலாம் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ஷெட்யூல் போடுங்க, நீங்கள் இப்போலேருந்து போட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு மொதல் நாளுக்குள்ளே இல்லை எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிக்குள்ளே இந்த எல்லா ஸ்டாண்டர்டும் வரிசையாக ஒவ்வொன்றா படித்து முடிச்சிடலாம்னு. அதெல்லாம் வேஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். 6th to 10th நீங்கள் வெறும் 28 நாளில் முடிச்சிடலாம். சரியா? ஒரு ஸ்டாண்டர்டுக்கு 4 நாள் வச்சுக்கோங்க. 9 இயல் இருக்கும். ஒரு நாளைக்கு 2 இயல். எப்படியும் அந்த 9 இயலில் ஒரு இயல் வந்து உப்புக்கு சப்பானியாக தான் இருக்கும். உப்புக்கு சப்பானினா எப்படி சொல்கிறேன்னா, அதில் வந்து அவ்வளோ கண்டென்ட் இருக்காது, ஈஸியாக இருக்கும், சேர்த்தே படிச்சிடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இயலை ஒரு நாள் சேர்த்து போட்டுட்டு 4 நாளில் ஒரு புக்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போனா உங்களுக்கு 5 ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணுறது 7 ஸ்டாண்டர்ட், அதாவது 1 2 3 4 5 ஸ்டாண்டர்டுனா 20 நாள் தான் ஆகும். 7 ஸ்டாண்டர்ட் இதை இந்த நியூ புக்கில் வந்து 6th 7th 8th 9th 10th இந்த 5 புக்கும், அதுக்கப்புறம் இதில் உள்ள 9th 10th இந்த 7 புக், மொத்தம் இந்த 7 புக்கை கவர் பண்ணுறது உங்களுக்கு 28 நாள் தான் ஆகும். 4 நாள் வச்சிங்கன்னா 7 நாளாக 28 நாள் தான் ஆகும். அப்போ 120 நாள் இருக்குது. இந்த 120 நாளில் நீங்கள் இந்த 7 புக்கை கிட்டத்தட்ட ஒரு 4 வாட்டிக்கு 3 நாள் ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகேவா? புரியுதா? குறைஞ்சது 3-4 வாட்டினாலும் ரிவிஷன் பண்ணிடலாம். அது எப்படி, அந்த ஸ்டடி பிளான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அது எப்படிங்கிறத கொடுக்குறேன். நீங்கள் அப்படி திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை படிச்சு, அதாங்க ஸ்மார்ட் ஒர்க்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நாள் நம்ம இதை உட்காந்து படித்தோம்னா அது மனப்பாடம் ஆயிரம்னு நினச்சி ஒரு பாட்டு ஒரு செயலை வச்சுக்கிட்டு 3 மணி நேரம் முட்டிக்கிட்டே இருக்கீங்க. இது மனப்பாடம் ஆகாது. எப்படி ஆகும்? நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. நீங்கள் எந்த விஷயத்தையும் இப்போ இது வந்து எப்படின்னா, நீங்கள் ஒரு கார் ஓட்டி பழகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பைக் ஓட்டி பழகணும்னு நினைக்கிறீங்க. மொதல் நாள் நீங்கள் ட்ரைனிங் போனோன்னே நீங்கள் 8 போட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு வந்துடுவீங்களா? சொல்லுங்கள். ஒரே நாளில் உங்களால் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியுமா? முடியாது. அந்த பயிற்சி இருக்கணும். கார் லைசன்ஸ் வாங்கிட்டு எத்தனை பேர் இப்போ வந்து ஓட்ட தெரியாமல் இருக்காங்க தெரியுமா? ஏன்னா டச் இல்லைம்பாங்க, டச்சு விட்டு போச்சு. ஆனால் கார் லைசன்ஸ் இருக்கும், ஆனால் ஓட்ட தெரியாது. நிறையா பேர்கிட்ட இருக்குது. நிறையா பேர் அந்த 1 மாதம் ட்ரைனிங் போய் கார் லைசன்ஸ் மட்டும் வாங்கி வச்சுப்பாங்க, ஆனால் வந்து கார் ஓட்ட மாட்டாங்க. புரியுதா? இதுதான் அந்த டச் இல்லைம்பாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த பாடத்தை நீங்கள் டச்சிலே வச்சுக்கிறணும். திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் சொல்லி அடிக்கலாம். இந்த கொஸ்டினா இது வந்து 7th புக்கில் அந்த 3வது இயலில் இந்த ரைட் சைடில் வந்து இந்த 4வது பாயிண்டில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி அடிக்கலாம் ஒரு கொஸ்டினை. அதுதான் வந்து நீங்கள் ரிப்பீட் ரிவிஷனோட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? இந்த ஸ்டாண்டர்ட் மட்டும், இந்த 7 புக்கு மட்டும் ரிப்பீட்டாக பாருங்கள். மிச்சம் இந்த 7 புக் மொத்தம் 14 ஸ்டாண்டர்ட் வரும். இது வேணான்னு சொல்லிட்டேன். இது ரெண்டும் வந்து வேணான்னு சொல்லிட்டேன். 11th 12th வந்து வேணான்னு சொல்லிட்டேன் ஓல்டு புக்கில். அப்போ இதில் வந்து இந்த 3 ஸ்டாண்டர்ட் 1 2 3 இது 4 5 இதை வந்து ஒரு வாட்டி பாருங்கள் போதும். ஏன்னா இதில் மொத்தமே 5 கொஸ்டின் வருது, இதில் ஒரு 6 கொஸ்டின், மொத்தமே 11 கொஸ்டின் 10 கொஸ்டின் தான் வரப்போகுது. இதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி இல்லை ஒரு 2 வாட்டி, ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக படிச்சிருங்க. அடுத்து 2வது வாட்டி வந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் பண்ணும்போது அதை வந்து கவர் பண்ணிக்கோங்க. இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த 10 கொஸ்டின் அப்ளை பண்ணிடலாம். ஆனால் இந்த நியூ புக்கில் உள்ள 6th 7th 8th 9th 10th அதுக்கப்புறம் இந்த ஓல்டு புக்கில் உள்ள 9th 10th இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை வந்து நீங்கள் எத்தனை வாட்டி படித்தாலும் சரி, நான் 4 வாட்டி சொல்கிறேன், நீங்கள் நான் 5 வாட்டி படிக்கிறேன், 6 வாட்டி 10 வாட்டி நீங்கள் படிச்சிங்கனாலும் உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா இதிலேருந்து மட்டும் 80 கொஸ்டின் உங்களுக்கு வந்து சாலிடாக வந்துடும். ஓகேவா? மிச்சம் நீங்கள் இந்த 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 இதிலேருந்து உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் வந்துடும். அப்போ 90 கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக எடுத்துருவீங்க. மிச்ச 10 கொஸ்டினில் நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறதுலேருந்து ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நீங்கள் 90 மார்க், இப்போ 90 மார்க் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து ஒரு 10 மார்க் வரும். இந்த 10 மார்க்கில் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த 10 மார்க் எப்படி வரும்னா, இந்த இலக்கணம்லேருந்து ஒரு 4-5 கொஸ்டின் வந்துடும். இலக்கணம் ஏன் வந்து புக்கில் தானே இருக்கும், ஏன் வெளியிலேருந்து வருதுன்னா, வெளியிலேருந்து வராது. இலக்கணம் வந்து மேக்ஸ் மாதிரி. உங்களுக்கு இப்போ மேக்ஸில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அதே சம்மு அதே மாடலாக இருக்கும். அதே இப்போ கூட்டு வட்டி தனி வட்டிக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. அதே மெத்தடு எல்லாமே சேமாக இருக்கும், ஆனால் நம்பர் மட்டும் வேறையாக இருக்கும். நம்ம எக்ஸாமில் பார்த்துருப்போம், நிறையா எக்ஸாமில் ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லேயும் பார்த்துருப்போம். நம்பர் மட்டும் வேறையாக இருக்கும். அதே மாதிரி தான் இலக்கணமுமே வந்து மேக்ஸ் தான், ஃபார்முலா தான். இதே இலக்கணத்தில் அந்த வேர்டை வந்து வேறு வார்த்தையை கொடுத்து எதுகை என்ன மோனே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து அவுட் ஆஃப் புக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, அதே மெத்தட் தான். ஆனால் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இது கவர் ஆகும். இதை நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுருவீங்க. உங்களுக்கு இலக்கணம் வந்து அந்த மெத்தட் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதை ஈஸியாக போட்டுருவீங்க. இப்போ சம்மும் அப்படி தானே, ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்குறாங்க, இல்லை டைம் அண்ட் ஒர்க்கில் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு அந்த மெத்தட் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன நம்பர் கேட்டால் என்ன, நம்மளுக்கு
எப்படியும் கூட்ட போகிறோம், கழிக்க போகிறோம், இல்லை பெருக்க போகிறோம், வகுக்க போகிறோம், அவ்வளோதானே. மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இல்லை அடிஷன், சப்ராக்ஷன், இது 4 தானே மேக்ஸு. இது வேறு ஒன்றுமே கிடையாது, தான் செய்ய போகிறோம். அதே மாதிரி தான் இங்கே இலக்கணத்தில் நீங்கள் இந்த 4 கொஸ்டின் வந்து கன்ஃபார்மாக போட்டுருவீங்க. ஓகேவா. மிச்சம் 6 கொஸ்டினில் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் படிக்கிறது, அதுக்கப்புறம் உங்களோட இந்த நாலேஜ், நீங்கள் இந்த 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 5 ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்க, இந்த 2 ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்க, அது போக இது 3மே வந்து ஓரலாக, இந்த 5 ஸ்டாண்டர்டுமே ஓரலாக படிச்சிருக்கீங்க. அப்படிங்கிறபோது உங்களுக்கு இதிலேருந்தே வந்து உங்களால் ஒரு 4 கொஸ்டின் வந்து இந்த நாலேஜை வச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நாலேஜை வச்சு உங்களால் போட முடியும். ஓகேவா. அப்போ 90 ப்ளஸ் இது வந்து ஒரு 8, அப்போ 90 + 8 இதுவே வந்து 98 கொஸ்டின் உங்களுக்கு. ஓகேவா. கன்ஃபார்மாக உங்களால் 98 மார்க் வந்து ஈஸியாக எடுக்க முடியும், எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் இப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா 98 மார்க் வந்து நீங்கள் அசால்ட்டாக எடுக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க் வந்து பிரித்து பார்க்க கற்றுக்கோங்க. நீங்கள் 100 கொஸ்டின் 100 மார்க்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து இந்த 6th to 10th படிச்சிட்டோமா, ஓகேப்பா. அடுத்து 9th 10th நியூ புக்கில் 6th to 10th வந்து படிச்சிட்டோமா, அடுத்து ஓல்டு புக்கில் 9th 10th இது ரெண்டும், இது 7 ஸ்டாண்டர்ட் தரவாயிடுச்சா, ஓகே 80 மார்க் நம்ம கையில் வந்துருச்சுப்பா, ஓகேப்பா. அடுத்து இந்த 6th ஓல்டு புக்கில் 6th 7th 8th படிப்போம். அடுத்து 11th நியூ புக்கில் 11th 12th படிப்போம். இதில் ஒரு 10 மார்க் வந்துருச்சுப்பா, ஓகே 90 மார்க் கவர் ஆயிடுச்சுப்பா. இப்போ என்ன, அடுத்து கடைசியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் போவோம். இந்த 10 மார்க்குக்காக போய் அடிப்போம். சப்போஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே இருந்து வரலேனே வச்சுக்கிறோம், சரியா. நீங்கள் அப்படியும் கூட கேட்பீங்க சில பேர், நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து அந்த 10 கொஸ்டின் வந்து வரலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. சப்போஸ் வரல அப்படின்னாலுமே நீங்கள் 10 கொஸ்டினை ஃப்ளூக்கில் அடித்தா கூட 5 கொஸ்டின் எழுதும். ஓகே. இப்போ நீங்கள் 6th 7th 8th 9th 10th இந்த 5 பாடம் படிச்சிருக்கீங்க. இதில் இந்த 9th 10th 2 பாடம், மொத்தம் 7 ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்க. அது போக இந்த 6th 7th 8th 11th 12th இந்த 5 பாடமும் படிச்சிருக்கீங்க, 5 புக்கும் படிச்சிருக்கீங்க. மொத்தம் 12 ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்க. இந்த 12 ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்க நாலேஜை வச்சு இதிலேருந்து இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக கொஸ்டின் வந்தாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். கன்ஃபார்மாக சொல்கிறேன், உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் தரோவாக இருங்க. நீங்கள் பேசிக்கில் தரோவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் நிறையா கிடைக்கும். இந்த 80 கொஸ்டின், அதாவது நியூ புக்கில் உள்ள 6th to 10th, அதே மாதிரி ஓல்டு புக்கில் உள்ள 9th 10th இது ரெண்டையும் கவர் பண்ணிங்கன்னா 80 கொஸ்டின் வருது தெரியுமா. இந்த 80 கொஸ்டின் முதல்ல நீங்கள் தரோ பண்ணுங்கள். இந்த 80 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கூட நீங்கள் விடக்கூடாது. அவன் எப்படி வேணாலும் கேள்வி கேட்கணும், நீங்கள் ஒரு கொஸ்டின் விடக்கூடாது. டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் சரி, நீங்கள் ஒரு கொஸ்டின் விடக்கூடாது. இந்த 80 கொஸ்டின் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராவாக வருது பாருங்கள், நியூ புக்கில் உள்ள 11th 12th, ஓல்டு புக்கில் உள்ள 6th to 8th இதுலேருந்து வர 10 கொஸ்டினை உங்களுக்கு நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க. இதுவே நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்க, அது ஒரு வாட்டி படிச்சிங்கனாலே அந்த 10 கொஸ்டின், அப்போ 90 கொஸ்டின் வந்து உங்கள் கையில் வந்து தைரியமாக இருக்குனாலே அந்த 10 கொஸ்டினை நீங்கள் யோசிச்சு கூட போடலாமே. புரியுதா. இந்த 90 கொஸ்டின் உங்கள்கிட்ட தரோவாக இருக்குது, நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 10 கொஸ்டின் நீங்கள் பொறுமையாக யோசிச்சு கூட என்ன ஆன்சர் வரும்னு கூட நீங்கள் போடலாம். 5 கொஸ்டின் வந்தால் கூட போகாதா, 95+ போயிடும்ல உங்களுக்கு. 95+ போயிடும். மேக்ஸில் ஒரு 25 எடுத்துடலாம். 25 என்னப்பா அப்படி 25ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக 25 எடுக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் நான் கொடுக்குறேன். கன்ஃபார்மாக உங்களுக்கு 25 எடுக்க நான் பொறுப்பு. 25 கன்ஃபார்மாக எடுக்கலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. மேக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. எனக்கு வராது, எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே பயப்படாதீங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், நான் வீடியோஸ் போடுறேன், அதை மட்டும் கவர் பண்ணுங்கள். இவ்வளோ தான் சம்மே, இவ்வளோ தான் மாடலே அப்படின்னு எல்லாமே எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். அது எல்லாத்தையுமே போட்டுவோம். அதுக்கு மேலே சம்மே வராது. 1 மார்க் குறையலாம், அதிகபட்சம் 24, அதுக்கு கீழே குறையவே குறையாது கன்ஃபார்ம். ஓகேவா. அப்போ தமிழில் 95, மேக்ஸில் ஒரு 25ன்னு போட்டோம்னா 120 வந்துடும் இங்கேயே நம்மளுக்கு. ஓகேவா. அது போக ஜிஎஸ்சில் நீங்கள் ஒரு 55 அடித்தா கூட 175+ போயிடுவீங்க. 175+ போயிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஜாப் வந்து கன்ஃபார்ம். நீங்கள் வந்த அன்றைக்கி நைட்டு கொஸ்டின் எக்ஸாம் எழுதிட்டு வந்த அன்றைக்கி நைட்டு ஆன்சர் கீயை செக் பண்ணிவிட்டு தூக்கி கொஸ்டினை ஓரமாக வச்சுட்டு பேசாமல் நீங்கள் பெருசாடு படுத்து தூங்க வேண்டியதுதான். ஒரு பிரச்சனையும் இல்லை. வேலை 6 மாதம் கழித்து உங்களை தேடி வரும். 175+ எடுத்திங்கன்னா நீங்கள் போய் யார்ட்டையும் போய் இந்த கட் ஆஃப் எனக்கு கிடைக்குமா, இந்த கட் ஆஃப் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்கணுன்னு அவசியமும் கிடையாது. எந்த வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. உங்கள் வேலையை பார்க்கலாம். எக்ஸாம் எழுதியாச்சு, 175+ எடுத்தாச்சு, வந்துடும், நம்மளுக்கு வேலை வந்துடும் அப்படின்னு நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஓகேவா. இப்போ அடுத்ததாக எது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகேவா. இப்போ பாருங்கள், இதுதான் இது ரொம்ப முக்கியம். இது வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்டடி மெத்தட் இது. அதாவது எந்த லைனில் போகணும். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், என்ன படிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நியூ புக்கில் வந்து 6th to 12th படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓல்டு புக்கில் 6th to 10th படிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. இது முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் போகணும்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் எப்படி ஆரம்பிக்க, எதுலேருந்து ஆரம்பிக்க, பின்னாடி இருந்து வரலாமா, 10th 9th 8th அப்படி வரலாமா, இல்லை 6th 7th 8th அப்படி போகலாமா, இல்லை 9th 10th படிச்சுட்டு 6th 7th 8th இந்த கன்ஃபியூஷன் இருக்கும்.
அதுக்கான கிளியரன்ஸ் வீடியோ தான் கிளியரன்ஸ் தான் இந்த 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 ஏரியா. இதை நான் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நியூ புக்கில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, நியூ புக்கில் உள்ள 6th 7th 8th 9th 10th இந்த 5 ஸ்டாண்டர்டை முடிங்க. ஓகேவா? ஏன்னா 6th ஆரம்பிக்க சொல்கிறீங்க, 9th 10th அதிகமான கொஸ்டின் வந்துருக்கு, நான் 9th 10th கூட பார்க்கவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி நினைக்காதீங்க. 6th இங்கே பாருங்கள், 6th எவ்வளோ கேள்வி வந்திருக்கு பாருங்கள். 13 கொஸ்டின் வந்திருக்கு. 7th 14 கொஸ்டின் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 24 கொஸ்டின், 25 கொஸ்டின். 100 மார்க்கில் 25% கரெக்டாக 25% வந்து இந்த 6th 7th மட்டும் வந்திருக்கு. அசால்ட்டாக நினச்சி படிக்காதீங்க 6th 7th. ஓகேவா? 6th 7th ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 6th 7th முக்கியத்துவம் கொடுத்து படிங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8th 7 கொஸ்டின் வந்திருக்கு, 8 கூட வரலாம். அப்போ இதிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 கொஸ்டின் வந்து இந்த 3 ஏரியாவிலேருந்து மட்டுமே வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? அதனால் வந்து 6th போய் ஃபஸ்ட்டு படிக்கணுமான்னு நினைக்காதீங்க. 6th வேல்யூ கொடுங்க, அதுவும் முக்கியம்தான். நியூ புக்கில் 6th to 10th எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் வேல்யூ கொடுங்க. இது லோ அது மீடியம்லாம் கிடையாது, கன்ஃபார்ம் வேல்யூ கொடுங்க. ஏன்னா 65 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கிடையாது. இந்த நியூ புக்கில் உள்ள 6th 7th 8th 9th 10th ஃபஸ்ட்டு படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 65 கொஸ்டின் கவர் ஆயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஓல்டு புக்கில் உள்ள 9th 10th வாங்க. இந்த 2 கொஸ்டின் படித்து, இந்த 2 பாடம் படித்து முடிச்சிட்டிங்கன்னா, 2 புக்கையும் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 15 கொஸ்டின் கிட்டே வந்துடும். ஓகேவா? அப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி உங்களுக்கு 80 கொஸ்டின் வந்து இந்த ரெண்டு ஏரியாலே வந்து 80 கொஸ்டின்ஸ் வந்து தரவாயிரும். மிச்சம் 20 கொஸ்டினுக்கு தான் நீங்கள் இந்த ஏரியா பார்க்க போகிறீங்க. அதுலேயும் இந்த 2லேருந்து உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க, இந்த 2 ஏரியாவிலேருந்து உங்களுக்கு 10 கொஸ்டின் வரும். ஓகேவா? 10லேருந்து ஒரு 12 கொஸ்டின் கூட வரும், 12 கொஸ்டின் வரைக்கும் வரும். ஓகேவா? இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து உங்களால் ஒரு 8 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இதையும் கேட்டுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்துலாம் வருமா அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து வரலாது. அது எங்கேருந்து வருதுன்னா, பழைய சிலபஸ் இருக்கும் பாருங்கள், தமிழ் புக்கு நம்ம படித்ததுக்கெலாம் இப்போ 17 16 15 அந்த டயத்தில் உள்ள புக்கில் உள்ள கொஸ்டின்ஸு இப்போ எடுத்து கேட்பாங்க. ஓகேவா? அந்த புக்கில் உள்ளது. அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ்னு ஒன்று இருக்குது. 11th 12th வந்து சிறப்பு தமிழ்னு ஒரு புக் இருக்குது. அதில் 10 இயல் இருக்கும், 20 இயல் இருக்கும். அதுலேருந்து 2-3 கொஸ்டின் வரும். இதெல்லாம் நீங்கள் உட்காந்து நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் வந்து 2-3 வருஷம் ஆகும். குரூப் 4 கிளியர் பண்ணுறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும். இப்போதைக்கு உங்களால் கிளியர் பண்ண முடியாது. அதுக்கான ஷார்ட் வழி, அதுக்கான ஸ்மார்ட்டான வே என்ன, ஷார்ட்கட் என்னென்னா அதுதான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிறப்பு தமிழில் உள்ள கேள்விகள் இது எல்லாமே கவர் ஆகிரும். அதிலேருந்து வந்தது தான் கேட்பாங்க. குறைஞ்சது 4 கொஸ்டின்னாலும் இதில் உங்களால் கம்பல்சரி அடிக்க முடியும். அப்போ இங்கேவே 92 + ஒரு 4 96 95+ நீங்கள் கன்ஃபார்மாக அடிச்சிருவீங்க. அதனால் இந்த ஆர்டரில் படிங்க. ஃபஸ்ட்டு நியூ புக்கில் 6th to 10th முடிச்சிருங்க. அடுத்து ஓல்டு புக்கில் 9th 10th படிங்க. திரும்ப ஓல்டு புக்கில் 6th to 8th, நியூ புக்கில் 11th 12th படிங்க. ஓகேவா? இதுதான் ஆர்டர். இதை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா 95+ கன்ஃபார்ம் உங்கள் கையில் இருக்கும். இதுக்கு மேலே வேறு ஒன்றுமே படிக்க தேவையில்ல. நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க, அது இது மெட்டீரியல் படிக்கணுமா, அது படிக்கணுமா, இது எதுவுமே தேவையில்ல. நீங்கள் நம்பி படிங்க. உங்களுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இதை கன்ஃபார்மாக நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டுக்கு 4 நாள். ஓகேவா? ஒரு ஸ்டாண்டர்டுக்கு 4 நாள். 6th இப்போ எடுக்கிறீங்கன்னா 4 நாளில் முடிச்சிடலாம். ஓகேவா? 7th 4 நாள், 8th 4 நாள், 9th 4 நாள், 10th 4 நாள். 9th 10th நிறையா இருக்குமே, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் எல்லா புக்கையும் நான் பார்த்துட்டேன், நீங்கள் எடுத்து பாருங்கள். 6thலையும் 230 240 பக்கம் இருக்கும். 7thலையும் அதே 230 240 பக்கம் இருக்கும். 9th 8th 10th எல்லாத்துலேயுமே அதே புக் பேஜ் தான் இருக்குது. 11th 12th கூட அதே 230 பக்கம் 240 பக்கம் தான் இருக்குது. 10 ஏழையும் 9 ஏழையும் சேர்த்து. இது எப்படி நீங்கள் கூடன்னு சொல்லுவீங்க? இப்போ 9th 10th நீங்கள் அதிகம்னு சொன்னால் 6th வந்து உங்களுக்கு 230 பக்கம் இருக்குது. அப்போ 9th 10th வந்து நம்மளுக்கு ஒரு 400 பக்கம் இருக்கணும். அப்போ தானே கூடன்னு சொல்ல முடியும். இது எப்படி கூடன்னு சொல்லுவீங்க? அதே அளவு தானே இங்கேயும் இருக்குது. இது கூடலாம் நினைக்காதீங்க. நீங்கள் முதல்ல அந்த மைண்டை வந்து தூக்கி போடுங்க. நீங்கள் 9th 10th பெரிய பாடம், 11th 12th வந்து பெரிய கிரேடெலாம் நினைக்காதீங்க. ஏங்க நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோங்க. ஆல்ரெடி 6thலேருந்து 10th வரைக்கும் படித்து 11th 12th முடித்து காலேஜ் முடித்து டிகிரி முடித்து வெளியே வந்தாச்சு. சரியா? அதை விட நம்ம இப்போ ஹையர் கிராஜுவேட்டில் இருக்கோம். அந்த உங்களோட தகுதியை வந்து நீங்கள் பெருசாக நினைங்க. முதல்ல புக்கை போய் நீங்கள் 10th புக்கு 11th புக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களோட கெப்பாசிட்டியை வந்து நீங்கள் பெருசாக நினைங்க. நான் டிகிரி படிச்சிருக்கேன், 10th புக்கு தானா 11th புக்கு தானா அப்படி நினைங்க. அப்போனா தான் உங்களால் ஈஸியாக கவர் பண்ண முடியும். அப்போனா தான் உங்களால் படித்து முடிக்க முடியும். இல்லையா? முதல்ல போய் உங்கள் புக்கில் அந்த 6th 7th 8th 9th 10th அந்த புக்குக்கு முன்னாடி பேஜில் போட்டிருக்கோம். அந்த இடத்துல ஒரு பேப்பரை கட் பண்ணி 1 2 3 4 5 6ன்னு ஒட்டி வச்சுருங்க. உங்களுக்கு பார்த்தா தானே தெரியும் 10th புக்கா 9th புக்கான்னு. அதை பார்த்தா தானே உங்களுக்கு பயம் வரும். 1 2 3 4 5 6ன்னு ஒட்டி வச்சுருங்க.
அவ்வளோதானே, வேலை முடிஞ்சுச்சு. அப்படி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எப்படி தேவையோ அப்படி மாற்றிக்கணும், புரியுதா? மற்றவங்க இதுக்கு நீங்கள் ஏற்று மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களோட இது வந்து உங்களோட திறமை என்னன்னு வந்து உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? உங்களுக்கு என்ன புரியுது, உங்களுக்கு எப்படி படித்தா புரியும், எனக்கு வந்து 2 வாட்டி படித்தா புரியும், எனக்கு 3 வாட்டி படித்தா புரியும், எனக்கு வந்து எழுதி படித்தா புரியும், அப்படி பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி படித்தா புரியுமோ அதை பண்ணுங்கள். எல்லோரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. சரியா? அது அவங்களோட விருப்பம். சரியா? ஒருத்தவங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு வெஜ்ஜு மட்டும்தான் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு ரெண்டுமே பிடிக்கும். இதுக்காக வெஜ்ஜு சாப்பிட்றவங்கள்ட்ட போய் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும், இல்லை நான்வெஜ் சாப்பிட்றவங்கள்ட்ட போய் நீங்கள் வெஜ்ஜு சாப்பிடுங்கண்ணா இப்படி நம்ம போய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இருக்காங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. இப்படி படிங்க, அப்படி படிங்க, இந்த மெத்தடில் படிங்க, அந்த மெத்தட் சிலபஸ் வைஸ் படிங்க. இதே நான் சொல்லிக்கிறேன், புக் வைஸ் படிக்கணுமா, சிலபஸ் வைஸ் படிக்கணுமா அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. புக் வைஸ் ஃபஸ்ட்டு படிங்க. புக் வைஸ் இதை ஃபுல்லாக படிங்க. நீங்கள் மொத்தமே வந்து 1 2 3 4 5 ஸ்டாண்டர்டு, இதில் வந்து ஒரு 7 ஸ்டாண்டர்டு, 7 + ஒரு 5 மொத்தமே 12 ஸ்டாண்டர்டு. ஒரு ஸ்டாண்டர்டுக்கு 4 நாள் வச்சாலும் 12 ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் 48 நாள், 50 நாளில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிவிஷன் முடிச்சிருவீங்க. ஓகேவா? அடுத்து திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். அடுத்து 50 நாள், 100 நாளில் 2 வாட்டி நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிச்சிடலாம். ஓகேவா? 100 நாளில் நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்கன்னா பேலன்ஸ் 20 நாள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 20 நாளில் சிலபஸ் வைஸை நம்ம படிச்சுக்கலாம். அதை பற்றிலாம் இப்போ நீங்கள் யோசிக்காதீங்க, அதை பற்றி மைண்டுக்கே கொண்டு வராதிங்கிறேன் நான். நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன? நியூ புக் 6th to 10th படிக்கணும்ப்பா. எடுப்பா புக் எடு, 6th to 10th எடுத்து வை, இதை ஃபஸ்ட்டு முடிப்போம். 28 நாள், ஒரு மாதத்துக்குள்ளே இதை முடிக்கணும்ப்பா அப்படின்னு அதை ஃபஸ்ட்டு முடிங்க. அதை மட்டும் மைண்டில் வச்சுருங்க. அதை விட்டுவிட்டு அடுத்து ஓல்டு புக் படிக்கணும், அடுத்து சிலபஸ் படிக்கணும், அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணும், அடுத்து மெட்டீரியல், இதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒன்று கூட படிக்க மாட்டீங்க. புரியுதா? பிரித்தாளும் கொள்கைன்னு நம்ம படிப்போம் தெரியுமா ஹிஸ்ட்ரியில், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பிரித்து நம்ம செப்பரேட் பண்ணி எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ தான் உங்களோட மூளையும் வந்து ஏற்றுக்கிறோம். இல்லைனா என்னடா இவ்வளோ இது இருக்கே அப்படின்னு வந்து அதுவே உங்களுக்கு வந்து ஒரு டிமோட்டிவ் ஆகும். ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு வந்து இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 6th to 10th மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன படிக்கணும் இதை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு அந்த பேப்பரை 6th to 10th மட்டும் புக் எடுத்து மேலாப்பில் வச்சுட்டு மிச்ச புக்கெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்க. மிச்ச புக்கெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த புக்கை மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. நியூ புக்கில் உள்ள எரேஸ் பண்ணிக்கிறேன். நியூ புக்கில் உள்ள இந்த 6th to 10th மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா எழுதி ஒரு பேப்பரில் கீழே உங்கள் ட்ராவ் இருக்கோ இல்லை நீங்கள் ஸ்டடி பிளேஸில் எங்கே இருக்கீங்களோ எதாவது உங்கள் கண்ணுக்கு தெரியாத இடத்துல வச்சுருங்க. ஓகேவா? இதை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த நியூ புக்கில் உள்ள இந்த 6th to 10th முடித்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து பாருங்கள். அடுத்து நம்ம என்ன படிக்கணும்? ஓல்டு புக்கில் 9th 10th ஓகே, 9th 10th புக் எடுத்து வெளியே வை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இதை எடுத்து எழுதி இதை உள்ளே வச்சுருங்க. இது நம்ம இப்போ பார்க்காதீங்க. ஓகேவா? இதை முடித்ததுக்கப்புறம் அடுத்து என்ன படிக்கணும்? ஓல்டு புக்கில் 6th 7th 8th இந்த 3 ஸ்டாண்டர்ட் இதை பாருங்கள். இதை படித்து முடிங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன படிக்கணும்? நியூ புக்கில் 11th 12th அப்படின்னு அடுத்தடுத்து ஸ்டெப்பாக போங்க. மேக்ஸில் ஒரு ஸ்டெப்பாக தான் போட முடியும். எடுத்தோன்னே நீங்கள் ஆன்சர் போட்டுற முடியாது. ஓகேவா? அதுதான் இந்த எக்ஸாம்லேயும் நீங்கள் வந்து இதில் பாஸ் ஆகணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் தான் பாஸ் ஆக முடியும். ஈஸியாக பாஸ் ஆகலாம், அதிக மார்க் எடுத்து பாஸ் ஆகலாம், நல்ல ரேங்க்கில் பாஸ் ஆகலாம். ஓகேவா? அதான் நான் திரும்ப சொல்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு என்ன டவுட்னாலும் இந்த வீடியோவோட கீழே போடுங்க, கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எல்லாத்துக்குமே வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். இதே மாதிரி நான் ஜிஎஸ் எங்கெங்கே படிக்கணும், மேக்ஸ் எப்படி படிக்கணுங்கிற வீடியோவும் போடுறேன். மேக்ஸுக்கு சிலபஸ் வைஸாக டாபிக் வைஸாகவும் நான் நடத்தி போடுறேன். ஸ்டாண்டர்ட் புக்கில் நம்மளோட சேனலில் நடத்தி போடுறேன். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்ஸில் 25க்கு 25 கன்ஃபார்ம் நான் எடுக்க வைக்கிறேன். அதுக்கு வந்து நான் 100% கேரண்டி. ஓகேவா? எந்த மாற்றமே இல்லை, ஃப்ரீ தான். எந்த பேமெண்ட்டு பேட்ச் அதெல்லாம் வேலையே இல்லை. எல்லாமே வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு யூடியூப் மூலியமாக வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே வரும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம்மந்தம் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஓகேவா? டெலகிராம் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃபை நான் டெலகிராம் சேனலில் போடுறேன். இதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நான் சொன்னதை வச்சு இது எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்நேரம் இவ்வளோதானா தமிழ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஓகேவா? அதனால் இந்த மெத்தடில் படிங்க. எப்போயுமே வந்து சிம்பிளாக ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். எல்லாமே காம்ப்ளிகேட்டடாக எல்லாத்தையும் நீங்கள் உருவாக்குனீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து கொசம்சன்னு சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி ஆயிரும். என்னடா இவ்வளோ இது இருக்கா, இவ்வளோ இது இருக்குது, இது படிக்கணும், அது படிக்கணும், இது படிக்கணும் அப்படின்னு இதுவே வந்து உங்களுக்கு பெரிய குழப்பமாயிரும். நீங்கள் குழப்பத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் தெளிய லேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் புக் எடுக்க இன்னும் லேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை படித்து முடிக்க அதுக்கு மேலே லேட் ஆகும். சரியா? இங்கே ஆரம்பிக்கிறதுக்கே பல பேருக்கு ரொம்ப கஷ்டம். ஆரம்பிக்கிறதே லேட்டாகும் நம்மளுக்கு. ஓகேவா? நீங்கள் ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும்.
அதுக்கப்புறம் அதை ரிவிஷன் பண்ணணும். இவ்வளோ வேலைகள் இருக்குது. அதனால் குழப்பத்தை முதல்ல நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக ஆரம்பிக்க முடியும். ஓகேவா? அதனால் குழம்பாதீங்க. தயவு செஞ்சு எதுக்கு குழம்புறீங்க? இவ்வளோ தான். நியூ புக்கில் 6th to 12th படிக்கணும்ப்பா. சரிப்பா, இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு 6th to 10th படிக்கணும்ப்பா. அடுத்து ஓல்டு புக்கில் 6th to 10th படிக்கணும்ப்பா. இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு 9th 10th படிக்கணும்ப்பா. இது செகண்ட் ப்ரிஃபரன்ஸு. இங்கே இது வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகேவா? இவ்வளோ தான். இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். இவ்வளோ தான். இதை ரெண்டை இப்படி கவர் பண்ண மாட்டிங்களா? இவ்வளோ தான் இருக்குது. இதில் வேறு என்ன இருக்குது உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ தான் கவர் ஆக போகுது. இதை மட்டும் பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லோரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி வேறு எதுவும் கமெண்ட் இருந்துச்சுன்னா கீழே கேளுங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கேளுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. டீட்டெயிலாக உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இவ்வளோ விஷயம் பேசியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? நான் சும்மா வந்து நீங்கள் வீடியோ பார்த்ததுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த பொறுமை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளோ தூரம் இந்த கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் உட்காந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் இருக்குது. இந்த ஃபீல்டை விட்டு நீங்கள் போயிடாதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் யார் சொல்கிறதும் கேட்டு இது கஷ்டம், இவ்வளோ பேர் எழுதுறாங்க, இதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வரேன். இந்த எல்லா டவுட்டுக்குமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் வரேன். இதெல்லாம் கேட்டு நீங்கள் தயவு செஞ்சு பேக் வாங்கிடாதீங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கான போஸ்டிங் இருக்குது. இவ்வளோ பொறுமையோடு ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக இந்த பொறுமைக்கான, இந்த வேல்யூக்கான, இந்த நீங்கள் டயத்தை செலவழித்து நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க. உங்களோட இந்த உழைப்புக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இதை ஃபாலோ பண்ணி படிங்க. என்ன டவுட்னாலும் எனக்கு கேளுங்க. கீழே வந்து டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து இந்த பிடிஎஃப்பை நான் போடுறேன். அதில் ஜாயின்ட் ஆகிக்கோங்க. அதில் வந்து நம்மளோட டெஸ்ட்டு, கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நான் அனுப்பி விட்றேன். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்டாக எப்படி படிக்கணும், ஜிஎஸ்னால் வந்து ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இதெல்லாம் எங்கெங்கே படிக்கணும் அது எல்லாமே நான் போடுறேன். அதே மாதிரி தமிழ்லையுமே 2022 குரூப் 4ல் என்னென்ன கொஸ்டின் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்டிருக்காங்க, எங்கெங்கேருந்து கவர் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் சிலபஸ், தமிழில் சிலபஸ் வைஸாக எந்த டாப்பிக்லேருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு. இப்போ பொறுத்துகள்லேருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு, திருக்குறள்லேருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு, பிரித்தெழுதுனா அதுலேருந்து எத்தனை வந்திருக்கு, இப்போ சமய முன்னோடிகள் இருக்குது அதுலேருந்து எத்தனை வந்திருக்கு, சரியா, அந்த அறிஞர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இதிலேருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்குங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. வேறு எதுவும் டவுட்னா கீழே சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நல்லபடியாக படிங்க. எதை பற்றியும் வந்து ஒரி பண்ணாதீங்க. கான்சன்ட்ரேஷனோடு படிங்க. எல்லோரும் சொல்கிறத மூளையில் ஏற்றிக்காதீங்க. ஒரு தெளிவை உண்டு பண்ணிக்கிட்டு அந்த ஒரே ஒரு பார்த்து மட்டும் பார்த்து அதில் மட்டும் டைரக்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருங்க. ஓகேவா? எல்லா பக்கமும் நீங்கள் சுற்றி ஓடணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடி போக மாட்டீங்க. அதே இடத்துல சுற்றிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஒரே ஒரு ஒரு வழி, இந்த வழி தாண்டா, இந்த வழியில் அடித்து போகிறோம், நேராக போய் அங்கே நிற்கணும் அப்படின்னு நேராக பிடிச்சிங்கன்னா போயிடுவீங்க. நீங்கள் எந்த டெஸ்டினேஷனோ அந்த இடத்துக்கு போயிடுவீங்க. இந்த வழியா ஒவ்வொரு வழிகளையும் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் எங்கே நின்னீங்களோ அதே இடத்துல தான் இருப்பீங்க. நீங்கள் முன்னாடி போயிருக்கவே மாட்டீங்க. ஓகேவா? தைரியத்தோடு படிங்க. ஆல் த பெஸ்ட். இந்த குரூப் 4 2024 உங்களுக்கானது. கன்ஃபார்மாக உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. நம்பி படிங்க. நம்பிக்கையோடு படிங்க. நன்றி. வணக்கம்.